ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிதி நிதி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மஷ்ரூம் பிரியாணி. அதை எப்படி சுலபமாக செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு இப்போ நான் ஒரு பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கலாம். இதில் ஒரு பட்டை, 2 பட்டை இலை, ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு வெங்காயம் ரொம்பவே நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெங்காயம் நிறைய சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், ஆனால் நல்லா வதங்கணும், அதுதான் மெயின். இப்போ இதில் கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் பச்சை மிளகா சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு பச்சை மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு கையளவு புதினா இலையை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின உடனே நல்லா இது சுருங்கிடும் பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அரிசி ஒரு 3 உலக்கு போட போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப்பு தயிர், புளிச்ச தயிர் சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா தக்காளியை நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தயிர்லாம் சேர்த்து வதக்கும்போது ஈஸியாக வதங்கிடும். ஸோ இப்போ அடுத்த கேரட் நான் 2 கேரட்டு, ஒரு 4-5 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது மஷ்ரூம் பிரியாணி அப்படின்றனால மஷ்ரூமோட அளவு அதிகமாக இருக்கணும். கேரட் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அங்கங்கே இருந்தால் போதும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். பிரியாணி மசாலா ஏற்கனவே நான் வெஜிடபிள் பிரியாணி போட்டிருக்கேன். அதில் நான் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெஜிடபிள் பிரியாணி நான் செஞ்சுருக்கேன். இது பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து அது மாதிரி செஞ்சுக்கோங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் 3 உலக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 6 கப் அளவு தண்ணி ஊற்றணும். ஸோ 4 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ 2 கப்பு தண்ணி இதில் அரிசி ஊற வச்சுருப்போம்ல, அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அந்த தண்ணி சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட் அதிகப்படுத்தும். ஸோ ஃபஸ்ட் டைம் பிரியாணி பண்ணுறவங்க இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ மஷ்ரூமை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணி அப்படின்றனால நான் மஷ்ரூமை தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா இது மஷ்ரூம் ரொம்ப வெந்துடும், அது கொஞ்சம் நல்லாவும் இருக்காது. ஸோ இப்படி போடும்போது மஷ்ரூம் கரெக்டான அளவுக்கு வெந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நான் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் மஷ்ரூமை போட்டிருக்கேன். ஸோ 3 உலக்கு அரிசி நான் எடுத்திருக்கேன்ல, அதை நல்லா ஒரு அரை மணி நேரம் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ அதில் நான் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் அரிசி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் இப்போ தம் பிரியாணி மாதிரி பண்ண போகிறேன். தம் பிரியாணிக்கு தோசைக்கல் மேலே வச்சு தான் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ நல்லா இப்படி கொதித்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடணும். இந்த அரிசி 3/4 வேக்காடு நல்லா வெந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக மேலாவில் தண்ணி மிதக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் ஒரு குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். விசில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இதை ஒரு 10 நிமிஷம் அளவு ஸ்லோவில் வச்சுக்கலாம். தோசைக்கல்ல மேலே வைக்கணும்னு கிடையாது, சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ 10 நிமிஷம் வச்சாச்சு. 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 20 நிமிஷம் வந்து இதை தொடவே கூடாது, அப்படியே விட்டுருங்க. ஸோ 20 நிமிஷம் கழித்து பாருங்கள், குக்கர் எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு உங்களுக்கு வேணும் விருப்பப்பட்டால் எலுமிச்சம்பழம் தூவி இதை சர்வ் பண்ணிடலாம். சூடாக சாப்பிடுங்க. தயிர் பச்சடியோடைய குருமாவோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு பிரியாணி வந்து தயாராகிடுச்சு. இந்த மஷ்ரூம் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.